யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு புது லக்ஸரி அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போறீங்க. ஆனா நிம்மதியா இருக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது, அவங்க குழந்தைங்க விளையாடுற சத்தம், ஏன் அவங்க பாக்குற டிவி சத்தம் கூட உங்களுக்கு கேக்குது. இத நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் உண்மைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. இந்த மாதிரி சில ஐடியாக்களை ட்ரை பண்ணி பார்த்து ஏமாந்து போனவங்களுக்கு இந்த வரி நல்லாவே புரியும் இல்லையா? இதுதான் நிறைய பேர் செய்யற முதல் தப்பு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி தீர்வுகள் அறிவியல் ரீதியா வேலை செய்யவே செய்யாது. ஏன் அப்படிங்கறத இந்த விளக்கத்துல நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, சவுண்ட் ப்ரூஃபிங் பத்தி நாம பரவலா நம்புற சில கட்டுக்கதைகளை உடைச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்க போறோம். ஒரு பக்கம் கட்டுக்கதைகள், இன்னொரு பக்கம் உண்மையான என்ஜினியரிங் தீர்வுகள். முதல்ல இந்த கட்டுக்கதைகளை பத்தி பேசுவோம். ஏன் நாம வழக்கமா செய்யற ஃபிக்ஸ் எல்லாம் வேலை செய்யறதில்ல? அந்த பொய்யோட பின்னணிய முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான தீர்வுக்கான பாதைய நம்மால கண்டுபிடிக்க முடியும். இங்கதான் நாம் எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். நீங்க ஆன்லைன்ல பாக்குற இந்த அக்கோஸ்டிக் ஃபோம் பேனல்ஸ் எல்லாம் உங்க ரூம்குள்ள நீங்க பேசும்போதோ பாடும்போதோ வர்ற எதிரொலிய, அதாவது அந்த எக்கோவை குறைக்க மட்டும்தான் உதவும். ஆனா பக்கத்து வீட்ல இருந்து உங்க சுவத்தை தாண்டி வர சத்தத்தை இதை ஒரு துளி கூட குறைக்காது. ஆக பிரச்சனை ஒண்ணு, நாம பாக்குற தீர்வு இன்னொன்னு. அப்போ இந்த ஃபார்ம் எல்லாம் வேலை செய்யாதுன்னா உண்மையான பிரச்சனை எங்கதான் இருக்கு? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை நம்ம சுவத்துக்குள்ளேயே தான் ஆரம்பிக்குது. வாங்க அந்த ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். இத கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் பழைய காலத்து பில்டிங்ல யூஸ் பண்ணின நல்ல கனமான அடர்த்தியான செங்கல், இன்னொரு பக்கம் இப்போ கற்ற ஹைரைஸ் பில்டிங்ல இருக்கிற ரொம்ப லைட் வெயிட்டான ஏஏசி பிளாக்ஸ். இதுல இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? மாஸ், அதாவது நிறை. அப்போ இந்த ஏஏசி பிளாக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா இதுங்க ரொம்ப லைட் வெயிட். இதனால பில்டர்ஸ் ரொம்ப வேகமா உயரமான கட்டிடங்களை கட்ட முடியுது. பில்டிங்கோட மொத்த எடையும் குறையுது. ஆனா சவுண்ட் விஷயத்துல எங்க நிறை, அதாவது மாஸ் கம்மியா இருக்கோ அங்க சத்தம் ரொம்ப ஈஸியா புகுந்துடும். இதுதான் புது அபார்ட்மெண்ட் இவ்ளோ சத்தமா இருக்கிறதோட முக்கிய காரணம். ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பிரச்சனை வெறும் இந்த ஏசி பிளாக்ஸ் மட்டும் இல்ல. சத்தம் நாம நினைக்கிற மாதிரி நேரா சுவத்து வழியா மட்டும் வரதில்ல. அதுக்குன்னு சில குறுக்கு வழிகள் இருக்கு. அத நம்ம சத்தத்தோட மறைக்கப்பட்ட ஹைவேன்னு கூட சொல்லலாம். இன்ஜினியரிங்ல இத ஃபிளாங்கிங் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. சத்தம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி எங்கெல்லாம் ஓட்ட கிடைக்குதோ அங்கெல்லாம் புகுந்துடும். நீங்க சுவரை எவ்வளோதான் மொத்தமாக்கினாலும் சத்தம் தரை வழியாவும் சீலிங் வழியாவும் சுத்து வளைச்சு உங்க ரூம்குள்ள வந்துடும். பாருங்க, இது எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். முதல்ல சத்தம் பக்கத்து ரூம் சுவத்துல மோதுது. ஆனா அந்த அதிர்வு சுவரோட நிக்காம அது கனெக்ட் ஆகி இருக்கிற தரை, சீலிங் கான்கிரீட் வழியா டிராவல் ஆகுது. இப்படி அது சுவரையே பைபாஸ் பண்ணி உங்க ரூமோட தரையில இருந்தோ இல்ல சீலிங்ல இருந்தோ அதிர்வா வெளிப்படுது. இதனாலதான் பக்கத்து வீட்ல ஒரு சேர நகத்துனா கூட நமக்கு கேக்குது. சரி, பிரச்சனையெல்லாம் பேசிட்டோம், பயப்படாதீங்க. இதுக்கு உண்மையான அறிவியல் பூர்வமான தீர்வுகள் இருக்கு. அது 3 முக்கியமான கொள்கைகளை அடிப்படையா வச்சிருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். முதல் கொள்கை நிறை. சிம்பிளா சொல்லணும்னா, ஏஎஸ்சி பிளாக்ஸ்னால குறைஞ்ச அந்த நிறைய நாம செயற்கையா கூட்டணும். அதுக்கு தான் இந்த மாஸ் லோடட் வினைல், அதாவது MLVய பயன்படுத்துறாங்க. இது ஒரு மெல்லிசான ஆனா ரொம்ப கனமான ரப்பர் ஷீட் மாதிரி. இத உங்க சுவத்துல சேர்க்கும்போது சுவரோட அடர்த்தி அதிகமாகி சத்தத்தை தடுக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். சில கான்ட்ராக்டர்கள் சரியா தெரியாம 2-3 டிரைவால் ஷீட்டை நடுவுல சின்ன ஏர் கேப் விட்டு சேர்ப்பாங்க. இது சத்தத்தை குறைக்கிறதுக்கு பதிலா ஹோம் தியேட்டர்ல வர்ற பாஸ் சவுண்டு மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி சத்தத்தை இன்னும் அதிகமாக்கிடும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ரெண்டாவது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை துண்டித்தல். இத ரூம்குள்ள ஒரு ரூம் கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. சவுண்டு அதிர்வுகளா பரவுது இல்லையா? அந்த அதிர்வு ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு பரவாம தடுக்கணும். அதுக்கு தான் இந்த ரெசிலியன்ட் சேனல்ஸுங்கிற மெட்டல் கிளிப்ஸை பயன்படுத்துறோம். இதுங்க சவுண்டுக்கான ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செஞ்சு அதிர்வு டிராவல் ஆகிற பாதையையே உடைச்சிடும். கடைசி கொள்கை தனித்தல். 2 டிரைவால் ஷீட்டுக்கு நடுவுல கிரீன் க்ளூ மாதிரி ஒரு ஸ்பெஷல் பசையை அப்ளை பண்ணுவாங்க.
இந்த பசை என்ன பண்ணும்னா சத்தத்தோட அதிர்வை வாங்கி அதை ஒரு சின்ன ஹீட்டா மாத்தி காத்துல கரைச்சிடும். சூப்பர்ல. இதனால அந்த சவுண்ட் எனர்ஜி அடுத்த லேயருக்கு போறதே இல்ல. ஓகே, நிறை, துண்டித்தல், தணித்தல், இந்த 3 கொள்கைகளும் பார்த்தாச்சு. இதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் செஞ்சா நிஜமாவே நமக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்ட் எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த 3 கொள்கைகளையும் சரியா செஞ்சா கிடைக்கிற ரிசல்ட் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்க ரூம்ல சுற்றுப்புற சத்தம் கிட்டத்தட்ட 40-50 டெசிபல் வரைக்கும் குறையும். அது எவ்வளோன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க பக்கத்துல நின்னு ஒருத்தர் கத்தி பேசுறதுக்கும் ஒரு லைப்ரரியில இருக்கிற அமைதிக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் உண்மையான அமைதி. சரி, நீங்க உங்க வீட்டை ரெனோவேட் பண்றீங்கன்னா இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல சரியான பொருட்களை, அதாவது MLV, ரெசிலியன்ட் கிளிப்ஸ் மாதிரியான விஷயங்களை ஸ்பெஷலைஸ்ட் டீலர் கிட்ட இருந்து வாங்குங்க. உங்க கான்ட்ராக்டர் இதை சரியா இன்ஸ்டால் பண்றாரான்னு நீங்க தான் பாத்துக்கணும். சின்ன சின்ன கேப் கூட இல்லாம எல்லாத்தையும் அக்கோஸ்டிக் சீலண்ட் வச்சு அடைக்கணும். இதுல துல்லியம் தான் எல்லாமே. இவ்ளோ சத்த நிறைஞ்ச இந்த உலகத்துல எந்த ஒரு சின்ன தொந்தரவு கூட இல்லாத ஒரு அமைதியான இடம் கிடைக்கிறது, அது ஒரு வரம் இல்லையா? ஒருவேளை உண்மையான ஆடம்பரம்ங்கிறது விலை உயர்ந்த கார், பங்களா இல்ல, இந்த முழுமையான உண்மையான அமைதிதானோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Like, share, and subscribe to Connect and Build.